தெரியலையே. இன்னைக்குன்னு ரொம்ப பசிக்குது. ஆமாம்பா, எனக்கு கூட வயிற்றுக்குள்ள சுண்டலி ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஹலோ, போய் சொல்றியா? உன் வயிறு காலியா இருக்கு, சுண்டல் இருக்குன்னு சொல்ற. அடே டாங்கி, இத வழக்கமா சொல்றதுயா? வயித்துக்குள்ள சுண்டல் ஓடுதுனா பசி தாங்க முடியலன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அடடா, இந்த பன்னிக்கு மூளையே இல்லப்பா. மூளை இல்லாதவங்களுக்குன்னு ஒரு காம்படிஷன் வச்சா அதுல அவன் கண்டிப்பா ஜெயிச்சிடுவான். ஐம் சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஆனா உங்களுக்காக டெலிஷியஸ் ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பாடு டேஸ்டியா இருக்கப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? சாப்பாடு நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். குக்க பத்திலாம் பேச டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. புரிஞ்சதா உனக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு டிவில இருந்து மேகசின் வரைக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் குக்கிங்க பத்தி அவங்களுடைய இன்டர்வியூஸ கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய காம்படிஷன்ஸ் வேற நடக்குது. எப்படின்னா இதோ இன்னும் 2 நாள்ல நம்ம ஊர்லயும் குக்கிங் காம்படிஷன் நடக்க போகுது. இதுல நல்லா சமைச்சவங்களுக்கு பரிசு கொடுக்க போறாங்க. 1,00,000 ரூபாய். அந்த பிரைஸ் எனக்கு தான். இது வரைக்கும் உனக்கு தண்ணியை கூட சூடு பண்ண தெரியாது. நீலாம் எப்படியா குக்காவ? ஒரு வேளைக்கு இந்த குக்கிங் காம்படிஷனுக்கு பதிலா ஃபுட்பால் காம்படிஷனுக்கு இருந்தா நான் மேடமை இம்ப்ரெஸ் பண்ணி நல்ல பேர் எடுத்திருப்பேன். எப்பா, இது ரேஸ் காம்படிஷனா இருந்திருக்கலாம். நல்ல வேளை இது குக்கிங் காம்படிஷன். இதுல நான் தான் ஜெயிக்க போறேன். ஜெயிச்சு நான் பரிசு மட்டும் இல்ல, மேடம் கிட்ட நல்ல பேரும் வாங்க போறேன். பாருங்க. பனி, இன்னைக்கு எவ்வளவு நேரம் பாகும்? இந்த முடிஞ்சு 5 நிமிஷம். வாவ், இத்தனை ஐட்டம்ஸா? சூப்பர் பண்ணி. ஃபுட்லாம் எப்படி இருக்கா நீ? இந்த பிரெட்டை சாப்பிடுறதுக்கு நான் வெறும் வயித்துல பட்டி இருப்பேன். என்னது அது? ஆம்லெட்னு பார்த்தா ஏதோ சைக்கிள் டயரை கொண்டு வந்து சாப்பிட சொல்றேன். தெரியும் தெரியும், ஏதோ சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. நெக்ஸ்ட் டைம் சூப்பரா பண்ணி தரேன். இப்போதைக்கு இந்த டீயை குடிச்சு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த டீயை குடிச்ச பிறகு நீங்க வாயடைச்சு போயிடுவீங்கன்னு. நல்லா இருக்கு தானே? என் கையில மேஜிக் இருக்குப்பா, மேஜிக். சரி, நல்லா இருக்குன்னு 2 வரியில சொல்லுங்க பாப்போம். அட சொல்லுப்பா, ஏன் வெக்கப்படுற? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு தானே? சொல்லு. என்ன அப்படி பண்ணிட்டு போறீங்க? ஏதோ கொஞ்சம் நல்லா இல்ல, அதுக்கு இப்படியா பண்ணுவீங்க? என் மேல பொறாம நினைக்கிறேன். உனக்கு டீ குடிச்சு வருதா மத்தவங்களுக்கு போறாம? அப்ப நிச்சயமா இருக்குது உன்கிட்ட திறமை. கைதட்டே. எப்பேற்பட்ட கவிதை கண்ணா சார், சூப்பர். போங்க, உங்களை நான் குஷி படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் டேஸ்டியா சாப்பாடு பண்ண கத்துக்கிட்டேன். கவலைப்படாதீங்க, செஞ்சு உங்களை அசத்திடுறேன். அசத்து கண்ணா, அசத்து. யாருப்பா சொன்னா வேணாம்? கிச்சன்ல இருக்குது பொருள் வீணா. டக்குன்னு பண்ணு, எனக்கு காணா. நான் சாப்பிட்டு சொல்றேன், அது சூப்பர்னா.
இன்னைக்கு நான் செய்ய போற டிஷ் எல்லாம் பார்த்து நீங்க உங்க மூக்கு மேல விரல வைக்க போறீங்க. வாவ், கேக்குறதுக்கு எவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்கு தெரியுமா? வா பனி. வாவ், இத பார்க்கிறதுக்கே ரொம்ப டெலிஷியஸா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன கிட்டி, இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம், சாதாரணம். செவத்துல வேகமா ஓடுது பாரு பல்லி. எனக்கு தெரிஞ்சு சமையல் நீ தான் சூப்பரான கில்லியா. ஐ திங்க் பனி நீ அதிகமான டெம்பரேச்சர் வச்சிருக்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னது இது? எரியுது, சூடா இருக்கு. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. தயவு செஞ்சு நீ மட்டும் பண்ணாதப்பா குக்கிங். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆகணும் ஹாஸ்பிட்டல்ல புக்கிங். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா நல்லா பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு பனி, இருக்கு. இனிமே நீ எதுவுமே செய்யக்கூடாது. சாப்பாடு பண்றவன் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் நான் எப்படிதான் ஜெயிக்கிறது? அப்புறம் நான் பெர்ஃபெக்ட்டா எப்படிதான் பண்றது? காட்டுக்குள்ள ராத்திரி தனியா இருந்தா இருக்காது பண்ணு. பால் அடிக்காம ஓடக்கூடாது ரன்னு. உன் நல்லதுக்கு சொல்றேன், நீ கலந்துக்க கூடாது இந்த காம்படிஷன். தொப்பிய கழட்டி போட்டு வீட்டுல வேலைய பாரு. தண்டனக்கா. என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி, இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிப்பேன். எல்லா காம்படிஷனுக்கு இப்ப ரெடி ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு நான் கொடுக்க போற டைம் வெறும் 70 நிமிஷம் மட்டும்தான். இந்த 70 நிமிஷம் நிச்சயமா உங்க வாழ்க்கையவே புரட்டி கூட போடலாம். இந்த போட்டியில யாரு பெஸ்டா சமைக்க போறாங்கன்னு நாம இப்ப பார்க்க போறோம். இதுல பிரைசஸ் என்னன்னா ஹெட் செஃப்கான ஜாப், மலேசியாவுக்கு ஒரு டூர் போயிட்டு வரலாம், 1 லட்சம் ரூபாய் காசு உங்களுக்கு கிடைக்கும். உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட். ஆஹா, எல்லாரும் களத்துல இறங்கிட்டாங்க. கத்திய கையில பிடிச்சுக்கிட்டு கத்தி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கலக்குறாங்க. இங்க இருக்கிற குக் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே மாதிரி இல்ல. சொல்லுங்க, நீங்க என்ன சமைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க சீக்கிரம். சொல்ல மாட்டாரு போல. என்ன ஒரு ஸ்டைல் மக்களே. முட்டையை உடைக்கிறதுல கூட இவர் பட்டைய கழப்புறாரு. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் ஸ்டைலான ஒரு குக் தான். இவர் பண்றது ரகசியமாவே இருக்கு. நீங்க பண்றது கடாய் பன்னீரா இல்ல ஆம்லேட்டா? குக்கு சின்னவரா இருந்தாலும் சமைக்கிறதுல ரொம்ப பெரியவரா இருக்காரு. வாழ்த்துக்கள். Very good, very good.
இத பாரு பனி, நீ ஒன்னும் ஷெஃப் கிடையாது, அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாருக்கும் எல்லாமே தெரியணுங்கிற அவசியமும் இல்ல, புரிஞ்சுக்கோ. நீ மட்டுமே பெஸ்டா பண்ணக்கூடிய வேலைங்க ஒரு சிலது இருக்கும், அது என்னன்னு பாரு, அத நீ செய். புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம். சரி, நான் என்ன பண்றது? என்ன வேணும்னாலும் செய், ஆனா குக்கிங் மட்டும் ட்ரை பண்ணாத.